Hello everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு பிகோ இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகோ ஃபேன், பிகோ ஃப்ளாக் அண்ட் பிகோ ஃபேன் இது மாதிரி டெர்மினாலஜிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். யூஸ்வலாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து இது சிம்பிளிஃபைட் பண்ணி ஒரு அல்கோரிதம் பார்த்துட்டு இதோட மேக்ஸிமம் டைம் காம்ப்ளெக்சிட்டி இவ்வளோ தான் இருக்குன்னுட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிகோ நோட்டேஷன்னா என்ன, அது என்ன பண்ணுதுன்னுட்டு விக்கிபீடியாவில் இருக்கிற டெஃபினேஷன் போட்டிருக்கு. பட் பிளெயின் வேர்டில் சொல்லணுன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க, டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் பிகோ. டைம் காம்ப்ளெக்சிட்டினா உங்கள் அல்கரிதம்க்கு எவ்வளோ டைம் பிடிக்குது ரன் ஆகிறதுக்கு, ஓகேவா? ஸோ அந்த ரன் ஆகிற டைமை வந்து தான் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிகோனா உங்கள் அல்கோரிதம் ரன் டைம் வந்து எப்படி ஸ்கேல் ஆகுது, லீனியராக போயின்னு இருக்கா, இல்லை எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை லாகரித்மிக்கலாக இன்க்ரீஸ் ஆகுதா, அதை டினோட் பண்ணுறது தாங்க பிகோ. சரியா? வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேட்டா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா காப்பி பண்ணும் இன்டர்நெட்லேருந்து. ஆல்ரைட். ஸோ ஒரு புக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இன்டர்நெட்லேருந்துனா அது 250 KB இருக்குன்னா அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 செகண்ட் ஆகுது. சப்போஸ் அதே வந்து ஒரு 1 MB புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் ஆகும், ஓகேவா? சப்போஸ் இப்போது ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணோன்னா ஒரு 100 GB இருக்குது. இப்போ அந்த 100 GB டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் பிடிக்கும், ஓகேவா? அது டோட்டலாக கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கூட கஷ்டம். அதுவும் உங்ககிட்ட வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னா ரொம்ப ஜாஸ்தி டைம் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா கூட கூட அந்த டவுன்லோட் பண்ணுற டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகுது, ஓகேவா? 250 KBக்கு கம்மி டைம், 1 MB கொஞ்சம் ஜாஸ்தி, 100 GBக்கு இன்னும் ஜாஸ்தியாக போகுது, ஓகேவா? ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் இந்த நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிடுற புக்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காரு. அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு 250 KB புக்கு டவுன்லோட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அவர் வீட்டுக்கு போகணும், ஒரு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டைம் ஆகும், கேன்னு வச்சுக்கோமே. சப்போஸ் 1 MB டவுன்லோட் பண்ணால் என்ன ஆகும், அவர் வீட்டுக்கு போனோம், பென்ட்ரைவ் போட்டோமா, காப்பி பண்ணோமா, வீட்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி 100 GB பண்ணோன்னா கூட அதே ஸ்டெப்பு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம், அங்கே பென்ட்ரைவில் டேட்டா காப்பி பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம், அந்த டைம் டேட்டா காப்பி ஆகிற டைம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் வந்து டேட்டா நீங்கள் வந்து காப்பி பண்ணாலும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இதாக ஆகுது, கரெக்டாக? ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவோன்னா அமௌண்ட் ஆஃப் டைம் ரிக்வயர்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து இந்த டேட்டா கூட கூட இந்த டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் 1000 GB வச்சுக்காங்களேன், 1000 GB கூட ஒரே கான்ஸ்டன்ட் டைமில் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்குவீங்க, கரெக்டாக? ஸோ இதை வந்து மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் டினோட் பண்ண என்ன ஆகும், டைம் ரிக்வயர்ட் பை த அல்கோரிதம் இஸ் கே. சப்போஸ் இந்த 250 KB 1 MB 100 GB வந்து இன்புட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்புட் டேட்டா இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு அல்கோரிதம் வந்து டைம் வந்து சேம் கான்ஸ்டன்ட் டைம் தான் எடுக்குது ரன் ஆகிறதுக்கு. ஸோ அதனால கேன்னு போடுறோம். அதே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்புட் கூட கூட உங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. சப்போஸ் உங்கள் இன்புட் வந்து n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களோட டைமும் வந்து n டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் வந்து கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் ரிக்வயர்ட். ஸோ அது மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ரன் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு டினோட் பண்ணோன்னா பிகோ ஆஃப் 1 டினோட் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோதான் சேஞ்சஸ் ஆனாலும் இன்புட் வேரி ஆனாலும் அது கான்ஸ்டன்ட் டைமில் தான் ரன் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் கேஸில் அப்படி இல்லை, n டைம்ஸ் டேட்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா n டைம்ஸ் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ பிகோ ஆஃப் n டினோட் பண்ணுவோம், ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். பிகோ ஆஃப் ஓன் நோட்டேஷன் இருக்குல்ல, அந்த ஓன் நோட்டேஷன் வந்து கன்க்ளூஷன் வர்றதுக்காக நீங்கள் வந்து இந்த 4 ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் கெட்ஸ் ஆடட், ஓகேவா? நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், நான் டாமினன்ட் டேர்ம்ஸை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணோம். டிஃப்ரெண்ட் இன்புட் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் வேரியபிளாக இருக்கும், சரியா? இப்போ ஒரு அரே சைஸ் வந்து n கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பிக் ஆஃப் n நோட்டேஷன் கொடுக்கலாம். அதே அரே ஆஃப் சைஸ் எக்ஸ்ன்னு மாறிடுச்சு, ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அங்கே நீங்கள் வந்து பிக் ஆஃப் n சொல்ல முடியாது, அங்கே வந்து நீங்கள் பிக் ஆஃப் எக்ஸில் தான் நீங்கள் டினோட் பண்ணணும், சரியா? வாங்க ஒரு எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே எடுத்துக்கலாம், ஓகேவா? இதில் 10லேருந்து 100 வரைக்கும் எலிமெண்ட் இருக்குது. சப்போஸ் இதில் வந்து நீங்கள் எலிமெண்ட்டை சர்ச் பண்ணணும், ஓகேவா? ஸோ n = 10 நீங்கள் சர்ச் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் கிடச்சிக்கும். ஸோ உங்கள் அல்கோரிதம் வந்து கான்ஸ்டன்ட் டைமில் ரன் ஆயிரும். ரன் ஸ்டார்ட் பண்ணோடனே 10ன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்குன்னு பிடிச்சிச்சு ரன் ஆயிடுச்சு, ஓகேவா? சப்போஸ் இந்த அரே வந்து 1000 இல்லை 10,000 இருந்தாலும் ரன் டைம் வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா இது சார்ட்டட் அரேயில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேயே 10 இருக்குங்க. ஸோ எப்படி நீங்கள் ரன் பண்ணாலும் அது கான்ஸ்டன்ட் டைமில் ரன் ஆயிரும். வாங்க ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுற நம்பர் வந்து 70. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் கிடைக்காது. நீங்கள் வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும் ஃப்ரம் 10, 20, 30 அதே மாதிரி 70 வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். அப்போனா ஃபர்ஸ்ட் கேஸோட செகண்ட் கேஸில் உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. ஆல்ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் அரேயில் நீங்கள் ஒரு எலிமெண்ட் சர்ச் பண்ணிங்க, தட் இஸ் 120. இந்த 120 வந்து இந்த எலிமெண்ட் வந்து இந்த அரேலே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா உங்கள் அல்கோரிதம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராவர்ஸ் பண்ணோம். இப்போது ஒரு n எலிமெண்ட்ஸ் இருக்க அரேலனா n டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணுவீங்க. ட்ராவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அல்கோரிதம்க்கே தெரியும் 120 அதில் இல்லைன்னுட்டு. ஓகேவா? ஸோ பிக் ஓ நோட்டேஷனை வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் ரன் டைம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் இருக்க வேர்ஸ் சினாரியோவே எடுத்துப்போமே. நீங்கள் ஃபுல்லாக அரேயில் வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா n டைம்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணுறீங்க, அப்போ கூட எலிமெண்ட் கிடைக்கல. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து n+1. ஏன்னா 1 டைம் வந்து அந்த எலிமெண்ட் இல்லவே இல்லையே. 0 to n வந்து அரே இருக்குது. இன்னொரு டைம் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா 120 இல்லவே இல்லை அதில். ஸோ டோட்டல் நம்பர் பாசிபிலிட்டிஸ் வந்து n+1. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குன்னா k டைமில் கண்டுபிடிச்சிடலாம், செகண்ட்னா 2k, தேர்ட்னா 3k, அதே மாதிரி n எலிமெண்ட்ஸ்னால் nk. ஓகேவா? ஸோ இது மேத்தமெட்டிக்கலாக கொஞ்சம் டினோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி ஆகுதுன்னா பாசிபிள் ரன் டைம்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் டைமில் கிடைக்கும் k டைம், இல்லை செகண்ட் டைம்னா 2k, தேர்ட் இல்லைனா 3k, n டைம்ஸ்னா nk. சப்போஸ் அந்த எலிமெண்ட் இல்லைனாலும் nk டைம்ஸ் எடுத்துக்கும் அந்த அல்கோரிதம். இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா k காமனாக எடுத்தோன்னா 1 + 2 + 3 + n வரைக்கும் சீரீஸ் இருக்குது. இந்த சீரீஸோட வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபேக்டர் என்ன, n × n+1/2. இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா n² + 2n + n. 2n வந்து நான் டாமினேட் டேர்ம், ஸோ அதனால நம்ம அந்த ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைனல் நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா k/2 × n. k/2 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஸோ டோட்டல் டைம் டேக்கன் இஸ் n டைம்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பிக் ஓ நோட்டேஷனில் நீங்கள் டினோட் பண்ணோன்னா இட் வில் பி பிக் ஓ ஆஃப் n. ஆல்ரைட், ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுவேன்னா இது அப்புறம் போகிற கொஷின்ஸில் எல்லாமே வந்து சூடோ கோடை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சூடோ கோடில் வந்து சின்டாக்ஸை பார்க்காதீங்க, லாஜிக்கை பாருங்கள். ஒரு அல்கோரிதம் பார்த்த உடனே அதில் பிக் ஓ ஆஃப் ஓலி எப்படி டினோட் பண்ண முடியும், எப்படி நம்ம அது பார்க்கலான்னுட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கோட் ஸ்னிப்பெட்டை பார்க்கலாம். ஓகே, இது ஒரு சூடோ கோடு தான். அரே ஆஃப் சைஸ் n கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபார் லூப் இருக்குது. ஃபார் ஈச் எலிமெண்ட் இந்த அரே. ஓகேவா? பெஸ்ட் கேஸ்னால் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் கிடச்சிரும், இல்லைனா n டைம்ஸ் இது வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். செகண்ட் என்ன, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் x = 10 எலிமெண்ட் = x, அது மட்டும் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப், செகண்ட் வந்து இஃப். ஃபார் லூப் அகெயின் 0 to n வரைக்கும் ட்ராவர்ஸ் ஆகும் அரேல. வேர்ஸ்ட் கண்டிஷனில் n வரைக்கும் போய் தான் ஆகணும் நீங்கள் எலிமெண்ட்டை சர்ச் பண்ணணும். அப்போனா நீங்கள் கொடுக்குற காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் n. இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன். எது சேஞ்ச் ஆனாலும் எப்படி சேஞ்ச் ஆனாலும் இது வந்து கான்ஸ்டன்ட் டைமில் தாங்க ரன் ஆகும். ஸோ அதுக்காக இது வந்து டினோட் பண்ணுறது பிக் ஆஃப் 1ல். ஸோ டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்கோரிதம் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n + பிக் ஆஃப் 1. பிக் ஆஃப் 1 வந்து கான்ஸ்டன்ட் டைம், அதனால இதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n. வாங்க செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் சைஸ் n கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபார் லூப் இருக்குது. ஓகேவா? ஸோ 1 and 2. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் 0 to n வரைக்கும் போகுது, அரேயோட சைஸ் வந்து n. செகண்ட் ஃபார் லூப் வந்து 0 to n வரைக்கும் போகுது, அதனால இதோட சைஸும் n. ஓகேவா? அரே ஆஃப் சைஸ் n கொடுத்துருக்காங்க. இதை டினோட் பண்ணோன்னா இதோட காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n. செகண்ட் வந்து பிக் ஆஃப் n தான். ஆனால் இந்த கொஷனில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா i = 0 இருக்கும்போது j வந்து 0 to n ட்ராவர்ஸ் ஆகும். i அகெயின் இன்க்ரிமெண்ட் i 1 இருக்கும்போது திரும்ப j வந்து ட்ராவர்ஸ் ஆகும் n வரைக்கும். i 2 ஆனாலும் j ட்ராவர்ஸ் ஆகும். i இன்க்ரிமெண்ட் ஆக j அகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த பிக் ஆஃப் n ரன் ஆகினே இருக்கும். நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணுவீங்க இந்த அரேல. ஸோ அப்போது டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அரே வில் பி பிக் ஆஃப் n இன்டூ பிக் ஆஃப் n, தட் இஸ் பிக் ஆஃப் n². ஆல்ரைட், ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். i = 0க்கு இந்த ஃபார் லூப் 0 to n வரைக்கும் ரன் ஆகுது. i இன்க்ரிமெண்ட் ஆனாலும் n வரைக்கும் இந்த லூப் ட்ராவர்ஸ் பண்ணினே இருக்கும். ஸோ அதனால் டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n². தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபார் லூப் இருக்குது, இன்னொரு ஃபார் லூப் இருக்குது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n². அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. ஓகேவா? டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் தேர்ட் பாயிண்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் டிஃப்ரெண்ட் வேரியபிள். இங்கே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா அரே 1ஓட சைஸ் வந்து n, அரே 2ஓட சைஸ் வந்து m. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்போட காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் nல டினோட் பண்ணுவீங்க, செகண்டை வந்து பிக் ஆஃப் mனு டினோட் பண்ணுவீங்க. இந்த டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் வந்து பிக் ஆஃப் n × m. ஆல்ரைட், ஸோ பார்த்த உடனே வந்து இது O of n, இது O of n² போடக்கூடாதுங்க. அந்த வேரியபிளை கூட நீங்கள் ரீட் பண்ணணும், எப்படி டினோட் பண்ணணுன்ட்டு அந்த டினோஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அரே 1 ஆஃப் சைஸ் n. ஓகேவா? ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அதோட சைஸ் வந்து n கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து int n சம்னு இருக்குது, செகண்ட் வந்து ஃபார் லூப்னு இருக்குது. இந்த int n and int sum இந்த ஆப்ரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து டினோட் பண்ணுவோம் big O of 1ல. செகண்ட் வந்து ஒரு ஃபார் லூப் இருக்குது, அது வந்து 0 to n ட்ராவர்ஸ் ஆகுது. n வந்து சைஸ் ஆஃப் த அரே. ஸோ 0 to n போனோன்னா மேக்ஸிமம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n. ஸோ டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி வந்து அகெயின் big O of n இருக்கும். ஏன்னா O of n வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ அதை வந்து ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி இஸ் big O of n. தேர்ட் எக்ஸாம்பிள் அகெயின் அரே ஆஃப் சைஸ் n இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இது கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அகெயின் ஒன் ஃபார் லூப், another ஃபார் லூப், i less than n, i less than n. ஸோ ட்ராவர்ஸ் வந்து 0 to n வரைக்கும் ட்ராவர்ஸ் ஆகிறோம். அதனால நோட்டேஷன் வந்து big O of n. செகண்ட் கேஸ்லேயும் 0 to n big O of n. ஸோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்கோரிதம் வந்து big O of n தாங்க இருக்கும். ஏன்னா ரெண்டு ஃபார் லூப்ஸே வந்து இன்டர்டிபெண்டன்ட். ஒரு ஃபார் லூப் அகெயின் 0 to n ட்ராவர்ஸ் ஆகும், செகண்டும் 0 to n. பட் இதோ வந்து நெஸ்டடாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தனியாக இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. இதே நெஸ்டட் ஃபார் லூப்ஸாக இருந்துச்சுன்னா உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n ஸ்கொயர். 3 ஃபார் லூப் வந்து இன்டர்லூப்டாக இருந்துச்சுன்னாக்கா O of n கியூப். ஸோ அது மாதிரி இருக்கும். ஆனால் இன்டர்டிபெண்ட்டாக இருக்கும்போது மேக்ஸிமம் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n தாங்க. இந்த கொஷின் பார்க்கலாம். ஸோ அரே ஆஃப் சைஸ் n அகெயின். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின் மேக்ஸ்ன்ட்டு இருக்குது. இது வந்து கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அகெயின் வி ஹேவ் அ ஃபார் லூப் 0 to n வரைக்கும் போகுது. ஸோ திஸ் வில் பி big O of 1. அகெயின் ஃபார் லூப் n வரைக்கும் போகுது, அரேயோட சைஸ் n தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து big O of n டினோட் பண்ணுவீங்க. டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி big O of n. ஆல்ரைட், இந்த கொஷினை கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இது கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன், இதை இக்னோர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபார் லூப் இருக்குது, இன்னொரு ஃபார் லூப் இருக்குது, இங்கேயும் ஒரு ஃபார் லூப் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபார் லூப், அது வந்து big O of n நீங்கள் டினோட் பண்ணலாம், 0 to n வரைக்கும் போகுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் வந்து 0 to n போகுது, ஜே வந்து 0 to n போகிறாங்க. ஆனால் ஜே வந்து இந்த ஃபார் லூப் வந்து நெஸ்டட் ஃபார் லூப்ஸ்னால் எப்படி இருக்கும்? big O of n ஸ்கொயர். ஆல்ரைட், ஸோ டினோட் பண்ணோன்னா டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n ஸ்கொயர். அகெயின் இந்த அல்கோரிதமோட டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது big O of n ஸ்கொயர் இருக்கும், big O of n இருக்கும். இதில் டாமினன்ட் டேர்ம் என்னென்னா big O of n ஸ்கொயர். big O of n ஸ்கொயர் முன்னாடி big O of n வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்கோரிதம் வில் பி big O of n ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறோன்னா n ஈக்குவல்ஸ் டு math.power n/2. இந்த n வந்து சப்போஸ் 8ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. ஓகேவா? 8 4ல் பிரேக் பண்ணோம், 4 2 2 1. ஓகேவா? 1 கீழே போச்சுன்னா 0 ஆயிடுச்சுனாக்க இது ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகிடும். ஆனால் இந்த ஆப்ரேஷனில் ஒரு வேலை செய்கிறோம் நம்ம. கவனமாக பாருங்கள். n/2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது 8/2i 4 வரும், செகண்ட் ஸ்டெப்பில் 4/2i 2 வரும், தேர்ட் ஸ்டெப்பில் 2/2 வந்து 1 வரும். ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. ஓகேவா? பிரேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இட்ரேட் பண்ணி பிரேக் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இட்ரேஷன், செகண்ட் இட்ரேஷன், தேர்ட் இட்ரேஷன். ஒரு பெரிய நம்பர் 8 நீங்கள் வந்து 3 ஸ்டெப்பில் பிரேக் பண்ணிட்டீங்க. சப்போஸ் n வந்து 16 இருந்துச்சுன்னா நீங்கள் 4 ஸ்டெப்பில் பிரேக் பண்ணுவீங்க. சப்போஸ் n = 2 இருந்தால் நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் பிரேக் பண்ணுவீங்க. இந்த பிரேக் பண்ணுறது என்ன? 8 3ல் பிரேக் பண்ணிட்டோம், 16 4ல் பிரேக் பண்ணிட்டோம், 2 1ல் பிரேக் பண்ணிட்டோம். இந்த இட்ரேஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸில் வந்து லாகுங்க. ஓகேவா? ஸோ லாகோட டெஃபினேஷனில் போக மாட்டேன், நீங்கள் இது பார்த்துட்டு கண்டுபிடிச்சிங்க. 8 வந்து 3 ஸ்டெப்ஸில் நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஒரு பெரிய ஏரியா சப்போஸ் 100 இருக்குன்னா அந்த 100 வந்து நீங்கள் 15 டிவைட் பண்ணுவீங்க. 58 25 25 12.5 12.5 அகைன் 6 அகைன் 3 அகைன் 1. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வந்து நீங்கள் 6 ஸ்டெப்ஸில் பிரேக் பண்ணுறீங்கன்னா அந்த 6 வேறு எதுவும் இல்லை, அதோட லாகுங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் டினோட் பண்ணோன்னா லாக் ஆஃப் 8 is 3. ஸோ இது மாதிரி இட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் நீங்கள் பைனரி சர்ச் பண்ணுறீங்க, இல்லை எலிமெண்ட்ஸை வந்து டிவைட் பண்ணுறீங்க, கண்டினியூஸ்லி டிவைட் பண்ணுறீங்க, இட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அதோட அல்கோரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து log of n நீங்கள் டினோட் பண்ணுவீங்க. ஒன் டைம் அகெயின் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ n வந்து 8 இருந்துச்சுன்னா n/2னா n/2 பண்ணிங்கன்னா 4 வரும், 4 அகெயின் 2ஆக மாறும், 2 அகெயின் 1ஆக மாறும். ஸோ 3 ஸ்டெப்ஸில் நீங்கள் 8 பிரேக் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இது 16 இருந்துச்சுன்னா நீங்கள் 4 ஸ்டெப்ஸில் பிரேக் பண்ணுவீங்க. சப்போஸ் 2 இருந்துச்சுன்னா ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க. இந்த 4 டைம் பிரேக் பண்ணுறது, 3 டைம் பிரேக் பண்ணுறது, 1 டைம் பிரேக் பண்ணுறது என்னென்னா இது தாங்க லாக். ஓகேவா? ஸோ இது மாதிரி இட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பைனரி சர்ச் பண்ணுறீங்க, அது மாதிரி இடத்துல இருக்க அல்கோரிதம்ஸில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of log n இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இந்த ஃபங்க்ஷனில் என்ன ஆகுதுன்னா 0 to n வரைக்கும் ட்ராவர்ஸ் பண்ணுறோம் அண்ட் வி ஹேவ் அ வைல் லூப் ஓகேவா. ஸோ ஃபார் லூப்பை நீங்கள் பார்த்த உடனே ஓகே 0 to n ட்ராவர்ஸ் பண்ணா எந்த லென்த்தா ஸோ பிக் ஆஃப் என்ன டினோட் பண்ணுவீங்க. செகண்டில் என்ன ஆகுதுன்னா இந்த வைல் லூப்பில் x = x/2 நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க ஓகேவா. x greater than 0 வரைக்கும் பிரேக் பண்ணுறீங்க. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் log n. ஸோ டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி இந்த ஆல்கோரிதமில் வந்து பிக் ஆஃப் n log n ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எங்கேயோ வந்து லிஸ்ட் லென்த் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வைல் லூப்பு, அதுக்குள்ளே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து பிக் ஆஃப் ஃபண்டில் வரும் கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன். வைல் லூப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் லென்த் இண்டெக்ஸ் லெஸ் தென் லிஸ்ட் லென்த். ஸோ லிஸ்ட் லென்த்தோட எண்ட் வரைக்கும் நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டினோட் பண்ணுவீங்க பிக் ஆஃப் n. இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ அது வந்து பிக் ஆஃப் 1. ஸோ இந்த அல்கோரிதமோட டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1 ப்ளஸ் பிக் ஆஃப் n ப்ளஸ் பிக் ஆஃப் 1. பட் பிக் ஆஃப் 1 வந்து கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ ப்ரிடாமினேட் உங்கள் டோட்டல் அல்கோரிதமோட காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஒரு வைல் லூப் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் இருக்குது ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனால் அதோட டைம் பிக் நோட்டேஷன் வந்து பிக் ஆஃப் 1ல சொல்வீங்க. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அகெயின். ஸோ இட் வில் பி பிக் ஆஃப் log n. ஃபாரில் பார்த்தீங்கன்னா 0 to n வரை போது வைஸ் n ஓகே and the total length of the arrayன்னு வச்சுக்கோமே. ஸோ அப்போது அதோட காம்ப்ளெக்சிட்டி மென்ஷன் பண்ணோன்னா பிக் ஆஃப் n. ஸோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்கோரிதம் வில் பி big O of n log n ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.